Hello friends, welcome to our channel G3 சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வெண்டைக்காய் ஃப்ரை. இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நம்ம எப்படி பொட்டேட்டோ ஃப்ரைலாம் பண்றோமோ அந்த மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியா பண்ண போறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்றதை வீடியோல பார்க்கலாம். இந்த வெண்டைக்காய் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள் நான் இதுல ஒரு 300 கிராம் வெண்டைக்காவை இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டா நம்ம கட் பண்ற சைஸை விட கொஞ்சம் நீட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். கடலை மாவு 1/2 டீஸ்பூன், அரிசி மாவு 1 டீஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இந்த வெண்டைக்காய் ஃப்ரை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம இந்த வெண்டைக்காவை ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, கடலை மாவு, அரிசி மாவு. இதை போட்டு தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு இதை நல்லா பெரட்டி விடுங்க. ஏன்னா வெண்டைக்காயிலே நிறைய தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ அதுவே நல்லா அந்த மாவை பிடிச்சிக்கும். வேணும்னா நம்ம தண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் பொறப்பாக வேணும்னா கார்ன்ஃப்ளவர் கூட போட்டுக்கலாம். ஸோ நான் அதுக்கு பதிலாக தான் இன்றைக்கி அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் கழித்து 10 நிமிஷம் இது ஊறட்டும். 10 நிமிஷம் கழித்து நம்ம கடாயில் எண்ணெய் வச்சு இதை அப்படியே பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயில் நான் ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய், அதாவது 8லேருந்து 10 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸோ நம்ம இந்த பிசைஞ்சு வச்ச வெண்டைக்காவை இதில் போட்டுக்கலாம். இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் வறுக்கணும். எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெண்டைக்காய்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இன்னொரு 1 நிமிஷத்தில் இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த நல்ல கிறிஸ்பினஸ் தெரியுது பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட வெண்டைக்காய் ரெடி. பேலன்ஸ் இருக்க வெண்டைக்காயும் நம்ம இதில் போட்டுக்கலாம். நம்மளோட சிம்பிளான டேஸ்டியான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கெல்லாம் பர்ஃபெக்டான சைட் டிஷ். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி, ஒரு 10 நிமிஷம் வேலை தான். இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.